கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான இருதயம் இராதபடிக்கு. ஆமேன். நாம் பாவம் செய்துதான் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறோமா? சிலர் தவறாமல் ஆலயங்களுக்கு செல்கிறார்கள். பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்று மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவர்களும் தேவனை விட்டு சற்று விலகி காணப்படுகிறார்கள். அது சாத்தியமா? சிலர் டிவியின் நடைபெறுகிறதான கிரிக்கெட் போட்டிகளை பார்ப்பார்கள், ஃபுட்பால் விளையாட்டுகளை பார்க்கிறார்கள், டென்னிஸ், இப்படி பல விளையாட்டு போட்டிகள் மற்றும் முக்கிய நிகழ்வுகளையும் டிவியில் பார்க்கிறார்கள். அது பாவமா? அது பாவம் இல்லை தானே. ஆனால் மணிக்கணக்காக தன்னை மறந்து இது போன்ற நிகழ்வுகளை மணிக்கணக்காக பார்த்து பார்த்து மனதில் ஆழ பதியும் போது மனதில் வேறு எதுவுமே நினைக்காமல் தேவனை விட்டு வழி விலகி மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் தருவது தான் பாவமாக விடுகிறது. இது போன்ற சமயங்களில் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் தேவனுக்குரிய காரியங்களில் ஈடுபாடு குறைந்து அவர்களுக்கு காணப்படும். தேவனோடு உள்ள மேன்மையான உறவு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தும் டிவியில் காணப்படும் மொபைல் மூலமாக காணப்படும் ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், இப்படி பல பொழுதுபோக்கு காரியங்களில் மனது மிகவும் பிஸியாக விடுகிறது. இதுவே பாவமாகவும் மாறிவிடுகிறது. நாம் நமது ஜீவனுள்ள தேவனை விட்டும் மெதுவாக மறைந்து காணப்படுகிறோம். தேவனோடு உள்ள உறவின் சக்தி இழக்க நேரிடுகிறது. இது போன்ற காரியங்களில் மூழ்கிவிடாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இவையாவும் பொதுவாக எல்லோரையும் கண்டிப்பது தவறு. உண்மையான தேவ பிள்ளைகளாக வாழ விரும்புபவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதான வாழ்க்கை முறை அல்ல. ஒரு உண்மையான தந்தையின் பிள்ளைகள் எப்போதுமே தந்தையின் நிழலிலே தந்தையின் சொற்படி கேட்டு தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக செயல்படாமல் வாழ்ந்து முடிவில் தந்தை வைத்துள்ளதான மிகப்பெரிய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக அவன் மாறிவிடுகிறார்கள். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு போல் அல்ல, புதிய ஏற்பாடு எது தவறு எது சரி என்று அறிந்து கொள்ள விரிவாக எந்த பட்டியலும் தரப்படவில்லை. நாம் கிருபையின் கால ஆவியின் பிரமாணத்துக்குள் பட்டவர்கள். தற்போது தேவ ஆவியினால் ஒவ்வொருவரும் வழிநடத்தப்பட்டால் ஜீவனுள்ள தேவனை விட்டு நாம் விலக முடியாது. ஆமேன். God bless you.